இப்ப திருமாவளவன் அவருக்கு இருக்க ஒரு மேஜரான பாயிண்ட் என்ன? பட்டியல் சமூக மக்களுடைய வாக்குகளை தன் வசப்படுத்தி அந்த வாக்குகளை வச்சு பவர் பாலிடிக்ஸ் பண்றதுதான். வட தமிழகத்துல மட்டும் இல்ல, ஓவராலா விடுதலை சிறுத்தைகளுக்கு அங்கங்க கணிசமான வாக்குகள் இருக்குன்னு வைங்களேன், தலித்தியவாதிகள் அவங்களோட வாக்குகள்லாம் சேர்ந்து. அப்ப இந்த இதுல இப்ப என்ன சிக்கல் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, திமுகவோடு திருமாவளவன் அவர்கள் இப்ப இந்த கடந்த 5 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய இந்த பயணத்துல அவருக்கு ஏற்பட்ட பின் அடைவுகள்ங்கிறது வந்து சொல்லவே முடியாது. அளவுக்கு அதிகமான பின்னடைவுகள் வந்து அவர் தொடர்ச்சியா சந்திச்சுக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அவருடைய கோர் வாக்காளர்களே அவர் மீது இப்ப நம்பிக்கை இழக்க தொடங்கி இருக்கிறார்கள். வெளிப்படையா சொன்னா பறையர் சமூக மக்கள் வந்து இன்னைக்கு திருமாவளவன் அவர்களை உயிராக நேசிக்கிறார்களான்னு பார்த்தா சந்தேக பார்வையோடு பார்க்க தொடங்கிட்டாங்க. ஒரு காலத்துல அவர்கள் அவரை உயிராக நேசித்தார்கள். அப்ப இன்னைக்கு அந்த அவர்களிடமே சந்தேக பார்வையும், அவர்கள் இருக்க மற்ற தலைவர்கள்லாம் வந்து திருமாவளவனை எதிரி போல பார்க்கக்கூடிய பார்வைக்கே வந்துடுறாங்க. சாரி, இந்த நேரத்துல உங்களுக்கு நினைவுபடுத்துறேன், இவரு ரிலீஸ் ஆயிட்டாரு. நீங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ரிலீஸ் ஆகிவிட்டார். அது வந்து ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. அவர் ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு அவர் கொஞ்சம் ரொம்ப இழைச்சிருந்தாரு. அவர் கொஞ்சம் உடல் ரீதியாக சரியாயிட்டு திரும்ப வந்து முழுமையாக தமிழ் தேசியம் சார்ந்த செயல்பாடுகள், அவருடைய சமூகம் சார்ந்த செயல்பாடுகள், அதுக்கப்புறம் இந்த தலித்திய ஆக்டிவிஸ்டுகளை கொஞ்சம் போட்டு பொழக்கிற வேலை, இது எல்லாத்தையும் அவர் வந்து தொடர்ச்சியா செய்யணுங்கிறத நம்மளுடைய விருப்பம். அவர் வந்து செய்வார், நம்பிக்கை நமக்கு இருக்கு. பல ஊடகவியலாளர்களும் இப்ப வந்து கைது செய்யப்பட்டு இருக்காங்க. சில ஊடகவியலாளர்களை வந்து இப்ப கனிம வளம் சார்ந்த திருடர்கள் வந்து கடத்தி வைக்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நம்ம கண்கூடா பார்த்துக்கிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும். இவையெல்லாம் திமுக அரசுக்கு இந்த முறை வந்து ஒரு பெரிய பாடத்தை, திமுக கட்சிக்கு ஒரு பெரும் பாடத்தை வந்து நடத்ததான் போகுது. மக்கள்கிட்ட போய் யாருக்கிட்ட போய் கேட்டாலும் ஒரு வெறுப்பு வந்து உச்சத்துல இருக்கு. இவங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம கடைசி நேரத்துல காசு கொடுத்து வாக்கு வாங்கிடலாம்னு. உங்களோட காசுக்கு இந்த முறை வாக்குகள் வாங்க முடியாது. எப்படி தங்க விலை கிடுகிடுன்னு ஏறி போதோ அதே மாதிரி நீங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் இனிமேது தமிழர்களுடைய வாக்குகளை உங்களால பெற முடியாதுங்கிற அளவுக்கு வெறுப்பை வந்து நீங்க இங்கே சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. வேணா நீங்க கொடுத்து பாருங்க. வேணா ஒரு தலைக்கு வந்து ஒரு 10,000மோ, ஒரு தலைக்கு 20,000மோ, ஏன் தலைக்கு 1 லட்சமோ ஒரு கொடுத்து பாருங்க, உங்களுக்கு வாக்கு வருதான்னு பாருங்க. இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த அராஜக ஆடியோ எல்லாம் கேட்கிறப்போ வந்து ஒரு பதட்டம் ஏற்படுச்சு. எந்த மீடியாவும் அவ்வளவு பேசல. ஊடகவியலாளர்களுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற இடத்த கொண்டு இவங்க வந்துட்டு வட இந்தியால கோடி மீடியா, மோடிக்கு எதிராக பேசினா தூக்கிடுவாங்க, வாஷிங் மிஷின், இந்த மாதிரி உட்காந்து வெக்கமே இல்லாம இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஆனா உங்க நம்ம தமிழ்நாட்டுல நடக்கிற விஷயங்களை மட்டும் பாருங்க. சட்ட ஒழுங்கு சீர்கட்டு கிடக்குது. பத்திரிகையாளர்களை கடத்திட்டு போயிட்டு உட்காடுறாங்க அப்படின்னா இதுக்கு மேல வந்து இது என்ன, எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம்னு பாருங்க. எவ்வளவு தைரியம் பாருங்க அவங்களுக்கு. பத்திரிகையாளர்களை தொட்டா எனக்கு என்ன வருத்தமா இருக்குன்னா, பத்திரிகையாளரை தொடுறாங்க, பத்திரிகையாளர் அடிக்கிறாங்க, பத்திரிகையாளர்கள் மீது தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி வெவ்வேறு பொய் கேஸை போட்டு கைது பண்றாங்க. எந்த பத்திரிகை ஊடகங்களும் இதை ஒரு கடுமையான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்காமல் கடந்து போய்கிட்டே இருந்தீங்கன்னா எங்க போய் விடும்னா நாளைக்கு நீங்களும் அவதிப்படுவீங்க. இது யாரும் விதிவிலக்கெல்லாம் கிடையாது. அவங்க தேர்தலுக்கு முன்னாடி அவங்களுக்கு எதிராக பேசக்கூடிய எல்லாரையும் எப்படியாவது சிறைக்குள்ள தள்ளிட்டோம்னா தேர்தலுடைய அவங்களோட பிரசன்ஸ் வந்து இருக்காது அப்படிங்கிறது அவங்களோட பிளான். அதுக்காக ஃபேக் கேஸை போட்டு எல்லாரையும் உள்ள தள்ளுறதுக்கு அவங்க பிளான் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இது நடந்துகிட்டே இருக்கு. அது நடந்தும் ஊடகங்கள் வந்து கடந்து போகுது. மக்களும் வந்து அது எந்த அளவுக்கு அதை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க தெரியல. ஊடகம் தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதே இல்லை ஊடகங்கள். அப்ப இந்த நிலையை மக்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதான எஞ்சி மிஞ்சி இருக்கக்கூடிய சிலர் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்க. இந்த முறை தேர்தல்ல தயவு செஞ்சு திமுகவை திரும்ப ஜெயிக்க விட்டு விடாதீங்கிறதா நம்ம மக்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கை. அது